அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். எப்போவுமே ஜும்மா நாளே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான். இந்த நாளில் அதிகமாக துவா செஞ்சு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான கூலிகள் கிடைக்கப்பெறும் நாள். இந்த ஜும்மாவிற்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. ஒன்று துல்ஹஜ் மாதத்தில் வந்த ஜும்மா, இன்னொன்று பெரிய ஒரு ஸ்பெஷல் அரஃபா நாள். இன்னைக்கு துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் ஜும்மா அன்னைக்கு வந்திருக்கு. 2 சிறப்புகள் அடங்கி இருக்கு. நார்மலாக ஜும்மா அன்னைக்கு நம்ம கேட்குற துவா இருக்கு, அதாவது அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் இருக்கும், நமக்கும் அந்த ஒரு திரை இருக்காது சொல்லுவாங்க. துவாக்களுக்கு உடனடியாக கபுல் ஆகும். அரஃபா நாளில் வந்து ஜும்மா, அப்போ சொல்லவே வேணாம். அரஃபா நாளில் என்ன ஒரு நன்மை நமக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தில் இறங்கி வரும் நாள். நம்ம என்ன துவா செஞ்சாலும் அந்த துவாவை கணக்கின்றி அல்லாஹ் கொடுப்பான். நம்ம கேட்டதை விட அதிகமாக கொடுப்பான். நம்மளோட துவாக்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும் சிறப்பான நாள். அதனால தான் இந்த மாதத்தில் ஓதுற மாதிரி நிறைய துவாக்கள் நான் போட்டிருக்கேன். அதே போல் அரஃபா நாளில் ஓதுற மாதிரி நிறைய துவாக்கள் திக்ருகளை போட்டுட்ருக்கேன். அது எல்லாத்தையும் அவசியம் ஓதிக்கிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் தௌபாவிற்கான சில துவாக்களை நான் சொல்ல போகிறேன். இந்த துவாக்கள் எல்லாமே நான் தமிழில் தான் போட்டிருக்கேன், அரபியில் போடல. ஏன்னா தௌபா என்பது மனம் வருந்தி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யணும். எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தௌபா செய்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். ரிசுக்கிற்கான ஒரு திறவுகோல்னா தௌபா துவான்னு சொல்லலாம். எல்லா ரிசுக்கும் உங்கள் வீடு தேடி வரும். ஒரு பரக்கத்தான செழிப்பான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க இந்த ஒரு துவாக்களை நீங்கள் ஓதுனா. எல்லா துவாக்களையும் நான் ஒரு முறை தான் படித்து காமிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து அப்படியே ஓதுங்க. இது எந்த நேரத்தில் ஓதுனா சிறப்பாக இருக்கும்னா, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அரஃபா நோன்பு வச்சுருப்பீங்க. ஜும்மா அன்னைக்கு எந்த நேரம் ஸ்பெஷலான ஒரு நேரம், அசர் டு மஹ்ரிப், அந்த நேரத்தில் தான் அதிகமாக துவா செய்ய சொல்லி நான் என்னோடய வீடியோக்களில் நிறைய துவாக்கள் நான் போட்டுட்டு வரேன். இந்த வீடியோலையும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் உங்கள் வீட்டு வேலைகள்லாம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கிங்க. அசருக்கு பிறகு எந்த வேலை இல்லாமல் பார்த்துக்குங்க. நோன்பு திறக்கிறதுக்கு நான் வேலை ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படிலாம் இருந்தால் முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த அசர்ட்டும் அந்த மஹ்ரிபை அப்படியே உட்காந்து துவாக்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்குங்க. பொதுவாக அரஃபா நாளில் நம்ம அதிகமாக துவா செய்யணும். நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள். இந்த நாளை ஒருபோதும் விட்டுடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது இந்த நாளை. உங்கள் எல்லா கஷ்டங்களும் இன்ஷால்லா இந்த ஒரு நாளில் தீரும். இன்னைக்கு ஜும்மா கூட சேர்ந்ததால இன்னும் சிறப்பாக இருக்கும். நோன்பு வச்சுட்டு நோன்பு திறக்கிற வரைக்கும் இந்த துவாக்கள் எல்லாத்தையும் ஒரு முறை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக எல்லாமே நீங்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவாக்களை தான் சொல்ல போகிறேன். எல்லாமே நல்லடியார்கள் நபிமார்கள் கேட்ட துவாக்கள். அல் குரானில் ஹதீஸில் இருக்கிற சஹீஹான துவாக்கள். இந்த துவாக்கள் ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக அரஃபா நாளுக்கு சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க. எப்பெல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, ஏன்னா இதுக்குன்னு தனியாக உட்கார டைம் இல்லைனா நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த துவா ஓதிக்கொண்டே இருங்க. ஏன்னா அரஃபா நாளுக்கு என்ன இருக்கிற சிறப்பான துவா அது. அந்த துவாவை ஃபுல்லாக ஓதிக்கிங்க. பிறகு அசருக்கு பிறகு நான் இப்போ சொல்ல இருக்கிற துவாவை ஓதுங்க. நான் ஓதுறதை கேட்டு நீங்கள் ஆமீன் சொன்னால் கூட போதும். ஆனால் நான் என்ன ஓதுறேன் அது தெளிவாக உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நான் ஓதுறதை நீங்கள் கூட சேர்ந்து ஓதுனா இன்ஷால்லா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் ஓதி உங்கள் தேவைகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அல்லாஹ்விடம் கேளுங்க. நீங்கள் எத்தனை தேவைகள் கேட்டாலும் அது எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு துவாவாக ஓத ஆரம்பிக்கலாம். என் இறைவா, நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன். ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கும் கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. என் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் மோமினான ஆண்களுக்கும் மோமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. இறைவனே, நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக. மேலும் சாலிஹானவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக.
இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனப்பதியின் வாரிசுதாரர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கி வைப்பாயாக. நீதான் எங்களுடைய பாதுகாவலன். ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களிலெல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன். இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன். என்னை நீ மன்னித்து விடு. என் இறைவா, எனக்கே நான் தீங்கு இழைத்து விட்டேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. எங்கள் இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்து எங்களை மன்னிக்காவிட்டால் நஷ்டமடைந்தோர் ஆவோம். எங்கள் இறைவா, இதை நீ வீணாக படைக்கவில்லை. நீ தூயவன். எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. எங்கள் இறைவா, நீ நரகத்திற்கு அனுப்புபவனை இழிவுபடுத்தி விட்டாய். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை. உங்கள் இறைவனை நம்புங்கள் என்ற நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை செவியுற்றோம். எங்கள் இறைவா, உடனே நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அழிப்பாயாக. நல்லோருடன் எங்களை கைப்பற்றுவாயாக. எங்கள் இறைவா, உன் தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக. கியாமத் நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே. நீ வாக்கு மீற மாட்டாய். எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னிப்பாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக. எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம். எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக. அருள் புரிவாயாக. நீயே எங்கள் அதிபதி. உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக. எங்கள் இறைவா, எங்களை உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் வழித்தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டி தருவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். இறைவா, நீயே என் எஜமான். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. என் இறைவா, என் தவறையும் என் அறியாமையையும் எனது காரியங்கள் அனைத்தையும் நான் வரம்பு மீறியதையும் என்னிடமிருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் மன்னிப்பாயாக. இறைவா, எனது தவறுகளையும் வேண்டுமென்று செய்ததையும் அறியாமல் செய்ததையும் விளையாட்டாக செய்ததையும் மன்னிப்பாயாக. இறைவா, நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் இரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன், நீயே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இறைவா, என்னை மன்னிப்பாயாக. எனக்கு அருள் புரிவாயாக. எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக. எனக்கு உணவளிப்பாயாக. என்னை உயர்த்துவாயாக. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாவதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. இறைவா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள இடைவெளியைப் போல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக. வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் என்னை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்வாயாக. இறைவா, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் பாவங்களை கழுவுவாயாக. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமில்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சி அவனுக்கே, புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாஹ் தூயவன், வணக்கத்திற்குரியவன். அல்லாஹ்வை தவிர யாருமில்லை. அல்லாஹ் மிக பெரியவன். நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான். இறைவா, என்னை மன்னித்துவிடு. இறைவா, என்னை மன்னிப்பாயாக. எனக்கு அருள் புரிவாயாக. எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. எனக்கு செல்வத்தை வழங்குவாயாக. எங்கள் இறைவா, உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம். எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம். மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது. எங்கள் இறைவா, காஃபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே.
எங்கள் இறைவா, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக. நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. என் இறைவா, எனக்கு எதை பற்றி ஞானமில்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். வழிபடுவதற்குரிய நாயன் அவனையன்றி வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பெருங்கொடையாளியாவா. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு துவாக்களுமே குரான்ல இருக்கிற துவாக்கள், ஹதீஸ்ல இருக்கிற துவாக்கள், நபிமார்களும் நல்லடியார்களும் கேட்ட துவாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு துவாக்களுமே குரான்ல தந்திருக்கிறான். எதற்காக? நாம ஓதணும் சொல்லிட்டு. மொத்தமா நம்மளால ஓத முடியாது. ஆனால் நம்மளுடைய சேனல்ல நிறைய இந்த துவாக்களை நான் போட்டிருக்கேன். அரபிக்கு, தமிழ் சொல்லி தனித்தனியாக நான் போட்டிருக்கிறேன். இதில் வெறும் நான் தமிழ் பொருளை மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த துவாக்களை இன்னைக்கு நீங்க மொத்தமா ஓதுனாலே போதும். ஏன்னா துவாக்களுக்கான நாள் இது, அரஃபா நாள். எவ்வளவோ அதிகமாக துவா கேட்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக நம்ம துவா கேட்கணும். என்ன துவாக்களை ஓதலாம், எவ்வளவு சிறப்பான துவாக்கள் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் தேடுறதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு எல்லா சிறப்பான துவாக்களையும் மொத்தமாக இந்த வீடியோவில் போட்டுட்டேன். இந்த துவாவை நீங்கள் ஓதுனாலே போதும், இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கே ஒரு தீர்வு கிடச்சிரும். அப்படி நீங்கள் இன்னைக்கு துவாக்கள் கேட்டு இன்றைய தினமே உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.